சென்னையில் வரும் ஜூன் மாதத்தில் முதற்கட்டமாக 100 மின்சார பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, பல்லவன் இல்லம், தண்டையார்பேட்டை பணிமனைகளில் இருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜர் வசதி உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் அமைக்கும் பணிகள் குறிப்பிட்ட 5 பேருந்து பணிமனைகளில் நடைபெற்று வருகின்றன. மாற்றுத்திறனாளிகள், சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் சுலபமாக ஏறி இறங்கும் வகையில் மின்சார பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் பொது போக்குவரத்தை அதிகரிக்க அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தாத வகையில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். முதற்கட்டமாக 100 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் படிப்படியாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக போக்குவரத்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக மாணவரணி சார்பில் இன்று மாலை மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய போராட்டம் நடத்தப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் தற்போது வரை நீட் தேர்வு அச்சத்தால் 22 மாணவ மாணவிகள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மாணவ மாணவியரை நீட் தேர்வு விஷயத்தில் ஏமாற்ற இன்னும் எத்தனை நாடகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் அரங்கேற்றப் போகிறார்களோ என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய விதமாக அதிமுக மாணவரணி சார்பில் ஏப்ரல் 19ஆம் தேதி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி நீட் தேர்வால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய விதமாக அதிமுக மாணவரணி சார்பில் இன்று மாலை 6 மணி அளவில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தக்கூடிய போராட்டம் நடத்தப்பட உள்ளது. பெண்களை பற்றி ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக திங்கட்கிழமையன்று பாஜக மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். சென்னையில் பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்தும் சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் அவர் திமுகவில் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியில் உள்ளார். அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதற்கிடையே அமைச்சர் பொன்முடியின் அவதூறு பேச்சுக்கு வீடியோ ஆதாரம் உள்ளதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது. இந்நிலையில் பெண்களை அவமதிக்கும் வகையில் தொடர்ந்து பேசி வரும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக திங்கட்கிழமை பாஜக மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவு ஆலோசனைக் கூட்டம் சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ச்சனா, தகவல் தொழில்நுட்ப மற்றும் சமூக ஊடக பிரிவை சேர்ந்த CTR நிர்மல்குமார், IT ஒருங்கிணைப்பாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் செல்போன்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணி என்று அதிகாரப்பூர்வமாக இல்லாத நிலையில் மாவட்ட செயலாளர்களிடம் நியமிக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் கையொப்பமிட்டு படிவம் ஒன்று பெறப்பட்டது. அந்த படிவத்தில் உள்ளவர்கள் மட்டுமே ஆலோசனைக் கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். ஆலோசனைக் கூட்டத்தில் நடைபெற்ற விவரங்கள் குறித்து ரகசியம் காக்க செல்போன் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த நிர்வாகிகள் 1000 பேருக்கு சைவ உணவும் தயார் செய்யப்பட்டது. சித்திரை பிரம்மோற்சவத்தை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவம் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 5 மணிக்கு பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து 7 மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திங்கட்கிழமையன்று தீர்த்தவாரியும் அதற்கு மறுநாள் சப்தாவர்ணம் எனும் சிறிய திருத்தேர் நிகழ்வுடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சளி தொல்லையால் அவதிப்பட்ட சிறுவனுக்கு சிகரெட் புகைக்க கற்றுக் கொடுத்த மருத்துவர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஜலோன் மாவட்டத்தில் 4 வயது சிறுவனுக்கு சளி பிடித்துள்ளதாக கூறி பெற்றோர் ஆரம்ப சுகாதார மையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர் சுரேஷ் சந்திரா சிறுவனின் சளி தொல்லையை குணமாக்க சிகரெட் புகைக்க கற்றுத்தந்தார்.
ऐसे अंदर की तरफ खींचो। இந்த சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகி சர்ச்சையானதை அடுத்து மருத்துவர் சுரேஷ் சந்திரா மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சிறுவனுக்கு சிகரெட் புகைக்க கற்றுத்தந்த மருத்துவர் தலைமறைவான நிலையில் அவரை பணியிட மாற்றம் செய்து மருத்துவ உயரதிகாரிகள் உத்தரவிட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உலகின் முதல் ஹியூமனாய்டு ரோபோக்களுக்கான ஹாஃப் மாரத்தான் போட்டிகள் சீனாவில் நடைபெற்றது. சனிக்கிழமை காலை பெய்ஜிங்கில் உள்ள இஷுவாங் என்ற பகுதியில் இந்த போட்டி நடைபெற்றது. மனிதர்கள் ஓடுவதற்கு ஒரு பாதையும் ரோபோக்கள் ஓடுவதற்கு ஒரு பாதையும் இந்த போட்டியில் அமைக்கப்பட்டிருந்தது. மொத்தம் 20 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்று தங்கள் ரோபோக்களை ஓட வைத்தனர். எழுபத்தைந்து சென்டிமீட்டர் உயரமுள்ள லிட்டில் ஜெயின் ரோபோ முதல் 180 சென்டிமீட்டர் உயரமுள்ள யாங் யாங் அல்ட்ரா ஆகிய ரோபோக்கள் இந்த போட்டியில் பங்கேற்றன. இந்த ஓட்டப்பந்தயத்தில் யாங் யாங் அல்ட்ரா ரோபோ நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் 42 நொடிகளில் எட்டி முதலிடம் பிடித்தது. தமிழ் மண்ணை அமித்ஷா அல்ல எந்த ஷாவாக இருந்தாலும் ஆள முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருஞ்சேரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, ஆவடி உள்ளிட்ட தொகுதிகளில் வசிக்கக்கூடிய 1 லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுகிறார்கள் என்று பிரதமர் முன்வைத்த விமர்சனத்திற்கு குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது பேசியதை சுட்டிக்காட்டி பதிலடி கொடுத்தார். ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. இப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள் என்று பட்டியலிட முடியுமா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, நீட் தேர்வில் விளக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்திய திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு அடிபணியாது என்றும் தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றும் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் சவால் விடுத்தார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அமித்ஷா அல்ல எந்த ஷாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றார். ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இதனிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விரைவில் தமிழ்நாடு மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு திமுக செல்லும் என்றார். எந்த ஷாவும் என்ன ஒன்னும் செய்ய முடியாதுன்னா அந்த காலத்துல கே ஷா தான் இவங்களோட ஆட்சியை கலைத்தது. ஊழலுக்காகவும் தேச விரோதத்திற்காகவும் 2 முறை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திமுக ஆட்சி. டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போக போகிறார். தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவை போல முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் செயல்படுவதாக தமிழிசை விமர்சித்தார்.